Hello guys, welcome to today's post match review. Welcome to Select Squad. Hi Madhu, hi Praju. Hello, hi viewers, hi everyone. Hi guys. Yeah, hi. இன்னைக்கு நம்ம the most difficult team to judge LSG versus RR இவங்க மேட்ச் தான் பார்க்க போறோம். Let's start guys. It was such a boring match. Let's start. Initial thoughts. இனிஷியல் தாட்ஸ் என்ன ஆரம்பம்லாம் கொஞ்சம் நல்லா டீமு தான் என்ன இருந்துச்சு. அந்த இடத்தான் ஞாபகம் வருது எனக்கு. சொல்லு ப்ரோ. அதான் என்ன டீமு என்ன மேட்ச் தான் சொல்லணும், வேற என்ன சொல்றது. அதே அவர் இன்ட்ரோ கொடுத்து பார்த்தாலே புரியுது. ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு பார்க்கறதுக்கு. ரொம்ப நேல் பைட்டிங் மேட்ச் ஆயிடுச்சு எனக்கு. நான் பார்க்குற டைம்ல ஐயோ என்ன மாதிரி ஹிஸ்டரியில பார்த்துருந்தே இல்லை. ஆர்சிபி 49 அவுட் வந்து கூட எனக்கு அவ்வளோ ஷாக் ஆகல. இன்னைக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது ரொம்ப தப்பா ப்ரிடிக்ட் பண்ணிட்டோமோன்ட்டு எனக்கு ஏதோ தோணுது. ஆக்சுவலி என்ன நான் டீம் ஆல்மோஸ்ட் என்ன. ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன் ஓகே, நான் ஆல்மோஸ்ட் ரொம்ப ப்ரெடிக்ட் இதை பண்ண பேசிட்டு அவனுங்க இருக்கீங்க. ஷமி விக்கெட் எடுப்பான், அந்த ஓப்பனர்ஸ் தூக்கிடுவான், இவங்க லோ ஸ்கோருக்கு பொட்டலாம் ஆயிடுவாங்க, இவங்க சேஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசி எல்எஸ்சி பேட்டிங்கை பத்தி மறந்துட்டேன் நான். அதை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சிருந்தா மேபி உங்களை மாதிரி நானும் ஆர்ஆரை பிக் பண்ணிருப்பேன்னு தோணுது. பிரஜு, யுவர் இனிஷியல் தாட்ஸ். அதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆரம்பம்லாம் நல்லா தான்டா இருக்கு. ஆனா முடிச்சு விடுதான் எவனுமே இல்லையே என்ற மாதிரி. ஸ்டார்ட் எல்லாம் சூப்பரா பண்ணானுங்க. bowlingல ரொம்ப நல்லா பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி நான் பிரின்ஸை இம்பாக்ட்ஃபுல் பிளேயரா சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பிரின்ஸ் கூட ரொம்ப நல்லா போட்டிருந்தான். ஷமி ஓப்பனிங்ல விக்கெட்ஸ் எடுத்தான். சூப்பரா ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. பட் சேஸ் வந்து அது என்னதான் அவங்க பேட்டிங்ல பிரச்சனையோ தெரியல. ஆனா பேரெல்லாம் நல்லா பெருசா இருக்கு. ஆனா கேம் ஆடுங்க, ஆனா யாரும் ஆட மாட்டேங்கிறாங்க அந்த டீம்ல. சோ இதுல புதுசா கொண்டு வந்தாலும் அந்த டீமோட கதி அதுதான். யார் வந்தாலும் அந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ பொசிஷன் கூட சேஞ்ச் பண்ணி ஆடி பார்த்தாங்க, அப்பவும் பிரயோஜனம் இல்லை. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இந்த சீசன்லயே அந்த 10th பொசிஷனுக்கு இவங்க கரெக்டா இருப்பாங்கன்னு தோணுது. பிளே ஆஃப் போறது கரெக்டா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்காங்க, 10th பொசிஷனுக்கு கரெக்டா இருப்பாங்க. கேகேஆரை விட மோசமான ஒரு டீமா? ஓகே. அப்படிதான் போகுது. கேட்கற கூட ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஒண்ணு ஜெயிச்சாங்க. இவங்க ஏதோ ஒண்ணு ஜெயிச்சாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லலாம். சத்தியமா. ஓகே, லெட்ஸ் ஃபர்ஸ்ட் டாக் அபவுட் ராஜஸ்தான்ஸ் பேட்டிங். அதுக்கப்புறம் நம்ம எல்எஸ்ஜியோட bowling வருவோம். ராஜஸ்தான் பேட்டிங் என்ன என்ன ஓவர் கான்பிடன்ஸா என்ன இது இன்னைக்கு? ஓவர் கான்பிடன்ஸை தாண்டி எனக்கு தெரிஞ்சு அந்த ஓப்பனர்ஸோட ராஜஸ்தானோட ஓப்பனர் காம்பினேஷனை வந்து அவங்க விக்கெட்ஸ் எப்படி எடுக்கணும்னு ஆல்மோஸ்ட் எல்லா டீமும் நோட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வைபவ் சூரியவம்சியதா இருக்கட்டும், அவன் தான் ஒன் ஆஃப் தி டேஞ்சரஸ் ஹிட்டர் ஸ்டார்ட்ல அவங்களுக்கு. ஸோ அவன் விக்கெட்டை தான் எல்லாம் இப்போ அவங்க தோத்த மேட்சஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் விக்கெட்டை தான் ஃபர்ஸ்ட் உழுது. சரி, டார்கெட் பண்றாங்க. ஸோ அவனை டார்கெட் பண்ணி ஆடுறதுனால அவன் விக்கெட் விழுறதுனால லைக் ஆப்போனன்ட் டீமுக்கு வந்து ஈஸி ஆகுது. அண்ட் நான் ரிவ்யூலே போன இதுலயே சொன்ன மாதிரி அவங்க ஓப்பனர்ஸை தூக்கிட்டா அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்கோர் கம்மியாயினே வரும். அதுக்கப்புறமா வர்றவங்க எல்லாம் அவ்வளவு அடிச்சு ஆடுறவங்க மாதிரி இல்லை. ஸோ அந்த ஓப்பன்ல ஸ்டார்ட்ல கிடைக்கிற ஸ்கோர் தான் அவங்கள வந்து ஒரு ஹை ஸ்கோரே செட் பண்ண வைக்குது. அந்த ஸ்டார்ட்டே கிடைக்கலன்னா அந்த டீம் வந்து ஈஸியா அந்த டீம் தோக்கடிக்கலான்றது டீமும் கண்டுபிடிச்சாங்க. ஸோ பேசிக்கா அவங்க அகைன்ஸ்ட் ஆட வரனால வைபவ எப்படி தூக்கணும்ன்றது தான் பிளான்ல வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வர்றவங்க இப்போ அதுக்கப்புறமா ஆடின எல்லா மேட்ச்லயும் அவங்க ரெண்டு பேர் பெருசா பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அதை அவங்க பர்ஃபார்ம் பண்ணாதப்பவே அந்த இ- டீமோட பேட்டிங்கும் விழுந்துகிட்டே போச்சு. இல்ல, ஐ வுட் லைக் டு ஆட் ஒன் பாயிண்ட். ராஜஸ்தான் பேட்டிங் யார் சொன்னது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, கன்ஃபியூஸ். வைபவ் சூரியவன்ஷி ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான். அவனே ஒரு என்ன பிரைம் பவுலர் வந்து விக்கெட் எடுத்தானா போச்சு அப்படின்ட்டு எல்லாம் இல்ல. வைபவ் சூரியவன்ஷி
ஆகட்டும், ஜெய்ஸ்வால் ஆகட்டும், அப்புறமா ஜுடேல் ஆகட்டும், இவங்க எல்லாம் என்னன்றது அவ்வளோ பெரிய நேம்டு பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் இல்லை. ஏதோ ஒரு மேட்ச் 2 மேட்ச் படுது அவங்க ஆடுறாங்க. அது தவிர நியூட்ரல் டீம், தேர் ஜஸ்ட் கேரிங். அங்க அது என்னன்றது இவன் மிஸ் அது ஏதோ மீம்ல எல்லாம் காட்டினாங்க, கேப்டன் தான் நம்ம முன்னாடி. அப்படி இல்லை, ராஜஸ்தான்ல ஹோல் டீம் இஸ் கேரிங் இந்த டீம் அந்த மாதிரி. அது தவிர ஐ டோன்ட் திங்க் ஸோ லைக் வாட் பிரஜ்வல் வாஸ் டெல்லிங், சூரியவன்ஷிய இல்ல ஜெய்ஸ்வால் அவுட் பண்ணாங்க போற மாதிரி. அப்படி இல்லை, பென்னும் அவனுக்கு ஏதோ ஒரு மேட்ச் சூரியவன்ஷி டெக் அவுட் ஏதோ ஆயிட்டான். பட் ஜூரல் அப்புறமா இன்னைக்கு மேட்ச்ல கூட இவ்வளோ அவ சீக்கிரமா அவுட் ஆனா ஜடேஜா டுக் த டீம். தே ரீச் டீசென்ட் டார்கெட் தான். ஐ மீன் 150 160 இஸ் நாட் பேட் டார்கெட். தட் இஸ் ஆக்சுவலி டீசென்ட் டார்கெட் தான் இன் ஐபிஎல். ஸோ ஜடேஜா டுக் த டீம். பட் ஆனா எல்எஸ்ஜி பேட்டிங் பார்த்தா யாரா அண்டர் ரேட்டட், அட்லீஸ்ட் இல்ல கேகேஆர்ல இல்ல நம்ம நம்ம ராணாவை நம்ம அண்டர் வரலாம் ரேட்டட் பிளேயர்னு நம்ம வரலாம் சொல்லிட்டு நம்ம வரலாம் அங்க வரலாம். ஆர்ஆர் போலிங்க பத்தி பேசுது. சாரி எல்எஸ்ஜி போலிங்க பத்தி பேசு. இருந்தாங்க. அதுதான் ப்ரோ, அகைன் யாரும் அண்டர் ரேட்டட்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்க கூட. எல்லாம் அண்டர் ரேட்டடா போலிங்ல கூட. நீங்க முந்தினேத்து ஏதோ சொன்னீங்க ஷமி கொஞ்சம் அண்டர். யா அதாவது ஷமி வேற எல்லாரும் அண்டர் ரேட்டட் தாவா? ஐ இல்ல மீன் யா ஆக்சுவலி எல்லாருமே நல்லா இன் போட்டாங்க. டுடேஸ் கேம், யா ஆக்சுவலி எல்லாருமே நல்லா போட்டாங்க. இன் டுடேஸ் கேம் ஐ அக்ரி. ம். இன் டுடேஸ் கேம் ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. லைக் யா நல்லா போட்டாங்க. ஆவேஷ் காம் ஆகட்டும், அப்புறம் பிரின்ஸ் யாதவ் எல்லாம் டீசெண்டா ஆவேஷ் இல்ல போட்டாங்க. பட் இன்னைக்கு, அது ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி. ஆவேஷ் போடவே ஆவேஷ இல்லை. ஏன் டிராப் பண்ணாங்க ஆவேஷ் இல்ல, ஆவேஷன்னு கரெக்ட். தெரியல. மயாங்க் யாதவ கொண்டு வந்தாங்க ஆவேஷ் பிளேஸ்ல. அண்ட் அவன் 56 வாங்குறான் இந்த மாதிரி ஒரு கரெக்ட். லோ சாரி, ஸ்கோரிங் மயங்க் கேம்ல. யாதவ். லோ ஸ்கோரிங் கேம்ல 56 அடி வாங்குறான். எஸ் கரெக்ட். ஐ வுட் லைக் டு ஆட் தட் பாயிண்ட் ஒன்லி. நீங்க நம்ம அண்டர் ரேட்டட் அது பத்தி எல்லாம் பேசினோமே, அந்த 56 ஐ திங்க் மயங்க் யாதவ் தான், இஃப் நாட் ராங் லாஸ்ட் இயர் ஹி போல்ட் த ஃபாஸ்டஸ்ட் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி அதெல்லாம் சொன்னாங்க. ஆமா இன்னைக்கு அடி வாங்கினது அவன் தான். ஸோ யூனோ ப்ரெடிக்ஷன் பண்ணது தப்பா கரெக்டா இல்லை. பட் நம்ம அண்டர் ரேட்டது யாரை கொடுக்கறது, எவன் ரொம்ப நல்லா ஆடலான்றது தான் நமக்கு கன்ஃபியூஸா தான் இருக்குது இன் டுடேஸ் கேம். இல்ல மேபி ஆவேஷ் கான் அவங்க கொண்டு வந்திருந்தா அவன் ஒரு 30-35 கொடுத்திருப்பான் மேக்ஸிமம்னு வச்சுக்கோ. ஸோ அந்த 20 ரன் ஷார்ட் ஆயிருக்கும். ஸோ 20 ரன் ஷார்ட்னு வச்சு பார்த்தா அந்த டார்கெட் 140 145. ஸோ அது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும்னு தோணுச்சு 160 கம்பேர் பண்ணும்போது. ஸோ மேபி அவங்க தி மிஸ்ட் ட்ரிக் அப்படின்னு தான் தோணுது. எவ்ரி ஒன் போல்ட் வெல் அதர் தென் மயங்க் யாதவ் தான் தோணுச்சு. ஈஸியா வந்து லாஸ்ட் ஓவர்ல எஸ்பெஷலி 20 ரன்ஸ் ப்ராப்பர் ஹிட்டிங் ஜடேஜாவோடது. பட் என்னன்னு நான் என்ன சொல்றேன்னா, என்னது 160, ஆமா லைக் 160 வந்து லைக் டீசென்ட் ஸ்கோர் தான். ஆனா இப்ப இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா லைக் எல்லா டீமும் லைக் மினிமம் வந்து 180 190 200 அடிச்சாலே லைக் சேஸ் பண்றாங்க. நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீக்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், மேட்ச் மிடிலுக்கு வந்துருச்சு, பிச்சஸ் எல்லாம் ஸ்லோ ஆக போகுது. இனிமே we cannot expect 200 220 ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது நம்மளுக்கு வந்துச்சு. இனிமே இட் இஸ் கோயிங் டு கோ டவுன் தான் சொல்ல வரேன் நானு. சோ அப்படி இருக்கும்போது we should not blame their bowlers தான் சொல்லணும். பிரஜு நீ எதை சொல்லிட்டு இருந்த? லைக் அதான் நான் என்ன சொன்னேன்னா, நீங்க சொன்னது பாயிண்ட், பிச் ஸ்லோ ஆயிட்டே போகுது, இப்போ டார்கெட் கம்மி ஆயிட்டே வரும் அப்படின்ட்டு. பட் ஏன் கொஸ்டின் வந்து இப்போ எந்த டீமா இருந்தாலும் இப்போ ஸ்கோர் லைக் அடிக்கிறது கஷ்டமா இருக்குன்றப்போ தேல் ட்ரை டு ஸ்டே இந்த விக்கெட் அண்ட் அந்த கொஞ்ச நேரம் ஆடுவாங்க. இப்போ ஆமா லைக் ஓபனர்ஸ் அடிச்சு ஆடணும் எல்லாமே இருக்கு. லைக் ஆங்கரிங் ரோல் பண்ணி ஆடிக்கிட்டு வந்திருந்தாலே அந்த 160 இவங்க எவ்வளவு ஸ்கோர் அடிச்சாலும் அந்த நம்பர் இவங்க ஆறாம சேஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் எதுவும் இல்லை. பட் இன்னைக்கு இவங்க ஆடின பேட்டிங் விதம் பாத்தீங்கன்னா இட் வாஸ் லைக் 54 for 4 or 5. லைக் எதுக்கு அந்த அர்லி ஷாட்ஸ்ன்னு எனக்கு தெரியல. லைக் தேவையில்லாத பால் அடிக்க போறது எதுக்குன்ற. இப்போ லாஸ்ட் ராஜஸ்தானோட பேட்டிங் கூட பாத்தீங்கன்னா 110க்கு இட் வாஸ் லைக் அரௌண்ட் 13.4 or 14.4 if I'm not. அங்க இட் கேம் டு லைக் 160 டார்கெட் கொடுத்தாங்க. எப்படி லைக் அதுல அதிகமா பாத்தீங்கன்னா பவுண்டரிஸே இல்ல, ஒரு டபுள்ஸ் சிங்கிள்ஸ் இதை மட்டும் தான் ஜடேஜா அங்க பண்ணிருக்கான். ஸோ லைக் ஒரு பிளேயர் லைக் சிங்கிள் டபுள் எடுத்துக்கிட்டே இஃப் இஸ் ஏபிள் டு கெட் சம் 30 to 40 runs in last 4-5 overs
இவங்க வந்து இந்த ஆர்டரை வச்சுக்கிட்டு ஏன் அந்த இனிஷியல்லே அடிச்சு ஆட போறாங்கன்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப எல்எஸ்சி ஆடின எல்லா மேட்ச்லயும் பவர் பிளேலயும் அவங்களோட ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் டமார் தான். இன்னைக்கு ஏதோ மிட்டல் மார்ஷ் ஆடினா அவங்க வந்து நல்லா ஆடினதுனால ஸ்கோர் அந்த வரைக்கும் வந்துச்சு. அவன் விக்கெட்டும் ஏடன் மார்க்கர் மாதிரியும் பண்ட் மாதிரியும் போயிட்டே இருந்துச்சுன்னா இந்த ஸ்கோர் இதுக்கு முன்னாடியே மேட்ச் முடிஞ்சு ஆல்ரெடி நீங்க மேட்ச் லேட்டு, அதுல மேட்ச் இன்னும் சீக்கிரமா முடிஞ்சு நம்ம வந்து போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ பண்ண வேண்டியதா இருந்திருக்கும். பட் நிஜமா லைக் ஒரு மாதிரி வேர்ஸ்ட் பேட்டிங்னு தான் சொல்லணும். அட்லீஸ்ட் சிங்கிள் டபுள் ஆடி இருந்தாலும் தேவோட அட்லீஸ்ட் ரீச்ட் 15 ஓவர்ஸ் 100 வந்திருந்தா கூட நெக்ஸ்ட் 5 ஓவர்ஸ் தேவோட வர ஆராம்சே சேஸ் ஐ 160 ரன்ஸ் தான் தோணுது. திங்க் இந்த ஐபிஎல்ல எல்எஸ்ஜி மட்டும் ஒரே டீம் தான் பவர் பிளே எல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு பேட்டிங் கிடைக்குது, நாங்க விளாடுறோம், நாங்க சீக்கிரம் ரூமுக்கு போனோம், நாங்க சீக்கிரம் கேம் முடிக்கணும், சரிடா கேம் முடிடா அப்படின்ட்டு ஜெயிக்கிற சைட்ல முடிங்கடான்னா இல்ல இல்ல எங்களுக்கு பேட்டிங் தான் தேவை. ரிஷப் பந்த் எனக்கு ஃபர்ஸ்ட் டவுன் தான் வேணும், ஃபர்ஸ்ட் டவுன் வருவான், இல்ல சரி ஃபர்ஸ்ட் டவுன் கிடைக்கல செகண்ட் டவுன் வருவான், ஒரு அடி கை அடிபடுவான், இன்னொரு வாட்டி காலுக்கு அடிபடுவான், லாஸ்ட்ல ஒரு டெக் அவுட் ஆவான், இல்ல ஃபர்ஸ்ட் சென்டர்ல நம்ம நிக்கோலஸ் புரன் வருவான், ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணுவான், அவனும் அடிக்க மாட்டான். மிச்சல் மார்ஷ் எனக்கு பேட்டிங் வேணும், இல்லைன்னா நான் பேட் எடுத்து வீட்டுக்கு போவேன். அந்த சின்ன பசங்க இல்ல பேட் கொடுக்கலன்னா பேட்டிங் கொடுக்கல நான் பேட் எடுத்து சரி போய் விளாடுறா, அவ ஏதோ விளாடுவான். ஏடன் மார்க்கரமே அவன் பத்தி ஏதோ பேசுறது வேணாம். அவனு ஏபிடி வில்லியர்ஸ் கூட கம்பேர் பண்ணாங்க இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. எல்எஸ்ஜிக்கு ஏபிடி வில்லியர்ஸ் எப்படி, ஆர்சிபிக்கு ஏபிடி வில்லியர்ஸ் எப்படி, எல்எஸ்ஜிக்கு ஏடன் மார்க்கரம். அவன் என்ன பண்றான்னு தெரியல. நடுவுல இன்னொருத்தன் இருக்கா தெரியுமா, ஒன் ஆஃப் த இம்பாக்ட்ஃபுல் பிளேயரு, நம்ம ஆயுஷ் படனி. ஓபனர் பா, அவன் இம்பாக்ட் பிளேயர் எல்லாம் இல்ல, ஓப்பனர் ஓபனர் இப்போ ஃபுல் ப்ரொமோஷன் இப்போ இல்ல அவருக்கு. இல்ல 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 நான் இம்பாக்ட் பிளேயர் என்னன்னா இட் இஸ் நாட் லைக் சென்ட்ரல்ல வர பிளேயர் பத்தி பேசுறேன். இம்பாக்ட் பிளேயர் ஹை ரேட்டட் பிளேயர், கரெக்ஷன் ஓகே, ஹை ரேட்டட் பிளேயர். அவன மாதிரி பிளேயர் நான் என்னன்றது, ஒரு ஆடிட்டர் பேட்ஸ்மேன், அவ ஏதோ ஷார்ட்ஸ், அவங்க எல்லாம் ஃப்ளூக் ஷாட்ஸ் தான் போகுது, ஆனா அவுட் ஆயிடுவா சீக்கிரமா. ஸோ எல்லாம் அந்த எல்எஸ்ஜி டீம் ஓவராலா பேசினா அங்க பவர் பிளே எல்லாம் பார்க்கல. அவங்களுக்கு மேட்ச் 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் வச்சா டார்கெட் பண்ணுவாங்க, 50 ரன் அடிக்குவாங்க. அதுக்கப்புறமா ஒன் ஒருத்த அப்படியா போலர்ஸ் ஏதோ ட்ரை பண்றாங்க விக்கெட் எடுக்கிற மாதிரி. அதுக்கு பிருத்திவிராஜ் தான் சொன்னாரு, தே டிட் சம் மேஜிக் லைக் ஷமி ஆகட்டும், அப்புறமா பிரின்ஸ், இவங்க எல்லாம் ட்ரை டு பிக் 2 விக்கெட்ஸ். பட் பேட்ஸ்மேன்ஸ் இவங்க எப்படி பண்றாங்கன்னா, அவ 4 ஓவர் கியூல ரன் கொடுத்தா அதுக்கு எதுக்கு நீங்க பிளேம் பண்ணல, அவர் 4 ஓவருக்கு 20 ரன் தான் கொடுத்தா 2 விக்கெட் எடுத்தாங்கன்னா சரி நம்ம கூட 20 ரன் அடிக்கலான்ட்டு 20 ரன் அடிக்கிறான். இது இன்னும் மோசம்னா 0 டெக் அவுட். அந்த இஃப் யூ சி டுடேஸ் எல்எஸ்ஜிஸ் பேட்டிங் லைன் அப், அது நம்ம ஒன் சென்ட்ரல் 22 இல்ல இல்ல வேற ஒன்றும் மேலாம் அதே மாதிரி தான் போகுது. வெரி சீரியஸ்லி பிரஜல் சொன்ன மாதிரி எல்எஸ்ஜி, ஐ மீன் வி டோன்ட் நோ ஹூ இஸ் 1 and 2, பட் டாப் 10 இஸ் எல்எஸ்ஜி. பாட்டம் 10. அது நான் பாட்டம் 10 பேசுறேன். சாரி பாட்டம் 10 10th பிளேஸுக்கு செட் ஆயிட்ட டீம்னா எல்எஸ்ஜி தான் இருக்கும். அதை வச்சு எல்எஸ்ஜி அடிக்க முடியாதுன்றேன். ப்ராப்பர் ஒரு இன்டென்ட்டே இல்ல அவங்க டீம்ல. ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு bowler ஷாட் ராஜஸ்தான்ல யாரும் ஆடுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சுபம் தூபேவை இம்பாக்ட் பிளேயர் ஆடி ஒரு bowler ஷாட்டா ஆடிக்கிட்டு இருக்காங்க. எந்த மேட்ச்லயுமே போட வைக்காத ரவீந்திர ஜடேஜாவை போட வச்சிட்டு இருக்காங்க. இவங்க அப்போவாவது உஷாரா அந்த ஆர்ச்சரையும் அந்த ஆண்ட்ரே பர்கரோட ஓப்பனிங் ஸ்பெல்ல ஆடிடலாம் சேஃபா, அதுக்கப்புறம் ஈஸியா வின் பண்ணிடலான்ற ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி கூடவா சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்ல அங்க அப்படின்னு யோசிக்கிறேன். நான் ஒரு நார்மல் ஃபேனா கிரிக்கெட் பாக்குறேன், எனக்கே தெரியுது அந்த ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ஸ் ஆடிடுங்க, அதுக்கப்புறம் எல்லாம் ஈஸி bowlers தான் வருவாங்க, ரொட்டேட் பண்ணி ஒரு பவுண்டரி ஒரு 6 அடிச்சுட்டு அந்த ஓவர்ல ஆடினாலே நீங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாலே நீங்க ஜெயிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்கு கூடவா அந்த டீமுக்கு லாயக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். அண்ட் இன்னொரு பாயிண்ட், மயங்க் யாதவ் பத்தி மது பேசினப்ப சொன்னேன், லாஸ்ட் அது முன்னாடி இயரோ ஹையஸ்ட் கிளாக் பண்ணான் ஸ்பீடு. பட் இப்போ அவன் ஆக்ஷன் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கான். மேபி ஐ திங்க் ரொம்ப இன்ஜுரி ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பேஸ் போடுறதுனால பேஸ் எல்லாம் டிராப் ஆயிருக்கு. 140 ஸ்டார்டிங் 140, அந்த 142 141 142 ரேஞ்ச்ல தான் போட்டுட்டு இருக்கான். அண்ட் நிறைய ஸ்லோவர் பால்ஸ் போடுறான், அதுதான் இன்னைக்கு நிறைய அடி வாங்கினான். ஸோ ரொம்ப சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கான். மேபி இன்ஜுரி ப்ரோனா இருக்கிறதுனால கொண்டு வந்திருக்கான். பட் நான் கேட்கறது, ஆவேஷ் கான் நல்ல bowling போட்டோம், அவனை ஏன் தூக்குறீங்கன்னு கேட்டேன் நான். அதுதான் என்னோட கொஸ்டினா இருந்துச்சு. அவனை மட்டும் ஐ இருந்திருந்தாங்கன்னா மீன் எல்எஸ்ஜி ப்ரோ, எனக்கு எனக்கு என்ன தெரியுமா, எல்எஸ்ஜி இஸ் ஆக்சுவலி லக்கி டீம்.
அந்த 11 பிளேயர்ஸ் எல்லாரும் லக்கி பிளேயர்ஸ் தான். bowling-ஆ கிடைக்குது, பேட்டிங்கா கிடைக்குது அவங்களுக்கு. ரெண்டுமே எல்லாம் கிடைக்குது அவங்களுக்கு, எல்லாம் A to Z கிடைக்குது. என்ன என்னன்னா நேத்து 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 யாருதான் மேட்ச்ல இட் வாஸ் வெரி ஹியூஜ் மார்ஜின் சொன்னாங்களே. இந்த பேட்டிங் பத்தி என்ன ப்ரோ சொல்றீங்க? பிரஜல் சொன்ன மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி பிரஜல் என்ன சொன்னா 2026 டார்கெட்ஸ் டு பி 200+. ஐ அக்ரி. அடிச்சிருந்தே 158 160 ஏதோ இவ்வளவு தான். அதுக்கு இவங்க அதுல என்ன 40 ரன்ஸ். அண்ட் மோர் ஹாப்பி திங் இஸ் எல்எஸ்ஜி பிளேயர் ஆர் வெரி மச் ஹாப்பி தட் எல்லாருக்கும் பேட்டிங் கிடைச்சிச்சா, எல்லாரும் bowling போட்டாங்களா, சீக்கிரமா வீட்டுக்கு போனாங்களா. இப்போ இப்போ மேட்ச்க்கு அப்புறமா போஸ்ட் மேட்ச் ரெடி ஆச்சு, எல்லாம் வீட்டுக்கு போனாங்க. இதுதான் இது- உங்களுக்கு. இதுல இதுல எனக்கு நான் ஒன்னு ஆட் பண்ணணும்னா, லைக் நாம கிரிக்கெட் ஆடும்போது டே இருடா எல்லாருக்கும் பேட்டிங் கிடைக்கும், இருடா இருங்கடா 6 ஓவர் மேட்ச் எல்லாருக்கும் பேட்டிங் கிடைக்கும், அதே மாதிரி எல்லாருக்கும் பவுலிங் கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கு. And அது இன்னொன்னு என்னன்னா, பிரின்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அவனுக்கு வந்து ஸ்பீச் கூப்பிட்டாங்க இன்டர்வியூக்கு, லைக் அவன் போட்ட ஸ்பெல்ல பத்தி பேசுறதுக்கு. அதுல எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்ல ஒரு லைன் சொன்னான். என்னன்னா இந்த லைக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லைக் நல்லா முடிச்சிருக்கோம், நான் நல்லா பண்ணேன்ற சந்தோஷம் எனக்கு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நாங்க அடிச்சு ஜெயிச்சிட்டோம்னா எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும்னு அவன் அங்க சொன்னதுலயே எனக்கு கொஞ்சம் லைக் அந்த டீமை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன் நானு. அவன் நினைச்ச மாதிரி ஆடினாங்க. ஏன்னா அதுல வேற இந்த எல்எஸ்ஜி ஓனர் என்ன தெரியுமா சொன்னாரு? அது ஏன்னா ரிவ்யூ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இட் வாஸ் பீப்புள் டாக் அபவுட் சென்னையில தோனி, மும்பைல ரோஹித், இன்னும் அடுத்த 5 இயர்ஸ்ல எல்எஸ்ஜில ரிஷப் பந்த். கரெக்டா சொல்லிக்கிறாரு அவர் பாரு. ஆக்சுவலி அவர் என்ன தெரியுமா சொன்னோம், எல்எஸ்ஜில பந்து பத்தி இல்ல, அந்த ஓப்பனிங் படோனி, மார்க்ரம், மார்ஷ் எல்லாரும் பத்தி பேசணும். அவங்க எல்லாரும் பேரே கேட்கும் 5 வருஷத்துக்கு அப்புறமா. இந்த மாதிரி சூப்பரா பேட்டிங் விளையாடினாங்க, சூப்பரா bowling போட்டாங்க. தட் இஸ் த ஒன்லி டீம் வேர் தே bowled, bat and went home very early also. என்ன நம்ம டீம் ப்ரோ இது? It is எப்படி போட்டாலும் seriously. எப்படி போட்டாலும் மேட்ச் ஆக மாட்டேங்குது டீம் காம்பினேஷன் அவங்களுக்கு. இவங்களுக்கு என்ன தெரியுமா, இப்ப லாஸ்ட்ல சரி ப்ரோ ஓகே வில் டாக் அபவுட் அதர் பிளேயர்ஸ் லைக் இவன் அண்டர் ரேட்டடா, இந்த டீம்ல எல்லாரும் இல்ல அண்டர் ரேட்டடா ப்ரோ. ஏதோ வடிவேல் காமெடியில ஒருத்தனா ஒரு சைடுல இருந்து புடிச்சிட்டு வருவாங்க பாரு, உன் பேர் என்ன டேவிட், இனிமே நீ டிராவிட் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வரல. அந்த மாதிரி ரோட்ல இருந்து ஒருத்தரை புடிச்சிட்டு வந்துட்டு டீம்ல ஆட வச்சுட்டு இருக்காங்க அவங்க. சரி எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் என்ன தெரியுமா, அது நம்ம எல்லாம் ப்ரீவியஸ் மேட்ச் வேற டீம் பத்தி எல்லாம் சொன்னோம். இவ ஓப்பனிங் வந்தா நல்லா இருக்கும், அவ ஓப்பனிங். சரி மார்க்ரம்க்கோ மார்ஷ்க்கு ஓப்பனிங் செட் ஆகல, சரி நீ மார்க்ரம்ல வை ஓப்பனிங், இல்லைன்னா மார்ஷா வை. அவனுக்கு நீ நிக்கோலஸ் புரான் போய் இல்ல ரிஷப் பந்த், ஆயுஷ் பர்டன் எதுக்குறா வந்தான். அவன் வந்து அதுவும் அவன் வந்து நடி தெரியுமா, பேட் இருக்கலாம், அந்த கார்டெல்லாம் பண்ணான். சரி நான் விளையாடுறேன், பார்த்தா ஃபர்ஸ்ட் பால் அவுட்டு. இப்போ உக்காரு. டேய் என்னடா பண்ண? நோ அண்டர் பாயிண்ட் ரேட்டட்னு ப்ரோ, கூட சொல்ல முடியாது. எல்எஸ்ஜி தான். அவங்க ஏதோ 2 மேட்ச் நடுவுல ஜெயிச்சாங்க ஸ்டார்டிங்ல. ஓ இவங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்ல, யாரோ ஒருத்தங்க இவங்களுக்கு அடிச்சிடுறாங்க, நம்ம தப்பா யோசிச்சுட்டோம். அவங்க ஜெயிச்ச 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் முகுல் சௌத்ரி தெரியாம ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. இல்லைன்னா அதுவும் தோத்துருக்கணும் அவங்க, ஈஸியா சொல்ல போனா. பிரஜு சொன்ன மாதிரி இப்போ பாட்டம் டிசைட் ஆயிடுச்சு இப்போ. அண்ட் அந்த முகுல் சௌத்ரி கூட என்ன தெரியுமா நினைச்சுக்குவான், டேய் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஏதோ பட்டுச்சுடா, அடிச்சிட்டடா. அந்த ஐ திங்க் ஜஸ்டின் லாஞ்சர் தான் நெக்ஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு அப்புறமா வெயிட் பண்ணி இவனை என்கிட்ட விட்டேன்னா இந்தியா டீமுக்கு பெரிய ஆடிட்டர் ஆயிடுவான்ட்டு. அவனுக்கு இல்ல சாமி, நீ எல்லாம் 11 பிளேயர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கிறது இதுல தெரியுது, எல்லாரும் 11 பிளேயர்ஸ் வந்து பேட்டிங் விளையாடுறாங்க, இதுலயே புரியுது, எல்லாம் ஆடிட்டர்ஸ் தான் ஆயிங்கிறாங்க நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு. அந்த டீமுக்கு ஏதோ டைம் சரியில்லையா என்ன சரியில்லைன்னு தெரியல, யாரு வந்தாலும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. கேஎல் ராகுல் போனா டீமே சரியில்லை ப்ரோ. அவனும் விட்டாங்க. இவனை இப்ப ரிஷப் பந்தே நெக்ஸ்ட் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் யார் நெக்ஸ்ட் யார கூட்டு வருவாங்கன்னு தெரியல. நீ ஸ்ரேயஸ் ஐயரை தான் கூட்டு போனா அவனும் அங்க போய் பாப் ஆயிடுவான் போல. ஏய் எல்லாரையும் என்ன ஃபைனல் என்ன கூட்டு ப்ரோ போயிட்டு. சொல்றீங்க? எந்த பிளேயர்? ஆயுஷ் வடுங்க இருக்கானே, அவனை கேப்டன் பண்ணுவாங்க, வைஸ் கேப்டன் ஆவேஷ் கான் பண்ணுவாங்க. இன்னும் என்னன்னா ஆடிட்டர் பிளேஸ் யார் வேணும் உனக்கு? நிக்கோலஸ் இருப்பா புரன் இருக்கா? இவன் யாரு, நம்ம ஒருத்தனை ஸ்பெஷலா அங்க அனுப்பணும். அவன் வந்து எஸ்பெஷலி நம்ம மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து மர்திக் பாண்டியாவை கூப்பிட்டுவாங்க பாரு அந்த டீமுக்கு, வேற லெவல் அங்க. அவனை
ஹர்திக் பாண்டியா வந்து எல்எஸ்சி கேப்டன் அவன் தான் ஆயிட்டானா அவன் அவன் மட்டும்தான் அந்த டீம்ல இன்னும் இல்ல. அவன் வந்துட்டான்னா அந்த டீம் க்ளோஸ். ப்ளஸ் அப்புறமா நெக்ஸ்ட் 2027 ஹர்திக் பாண்டியா எல்எஸ்ஜிக்கு விளையாடுவா. 2028 ஹர்திக் பாண்டியா ஒரு ட்வீட் போடுவா, ஐ எம் ஹாப்பி டு அனௌன்ஸ் மை ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் கிரிக்கெட் கெரியர், இட்ஸ் பீன் கன்ஃபார்ம் வண்டர்ஃபுல் ஜெர்னின்னு போட்டுருவா. அவ்வளவுதான். கன்ஃபார்ம் அது. அவர் இப்போ சரி, பிருத்திவிக்கு ஒரு எங்கேயோ சிம்பிள் காமிச்சாரு, அதே மாதிரி தான் ஆகும். அவ்வளவுதான். எங்கேயோ இருந்த ராஜஸ்தான், கான்பிடன்ஸே இல்லாம இருந்த ராஜஸ்தானுக்கு 40 ரன்ல ஒரு விக்டரி கொடுத்துட்டு பாயிண்ட்ஸ் டேபிள்ல செகண்ட் பிளேஸுக்கு அனுப்பி விட்டீங்க. சும்மா இருந்தவங்கள 0.8க்கு ரன் ரேட் கொடுத்து அனுப்பியிருக்கீங்க. இனி அவனுங்க என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு தெரியல. சோ அகைன் ஐ திங்க் இல்ல ப்ரோ, கோயிங் அஹெட், நான் ஆக்சுவலி எல்எஸ்ஜிக்கு சப்போர்ட். ஆக்சுவலி ஓவராலா பார்த்தா ஆர்சிபி மேல வரும். ஐ மீன் பீங் அன் ஆர்சிபி ஃபேன், ஐ வுட் டெஃபினெட்லி லைக் ஆர்சிபி. பட் எப்போ ஆர்ஆர் எந்த டீம் மேல விளையாட திரும்பி பார்த்தா அங்க எல்எஸ்ஜி. இல்ல ப்ரோ, கான்பிடென்ட் இருக்கணும், ஓவர் கான்பிடென்ட் வேணான்ட்டு தான் நான் இல்ல ஆர்ஆர் தான் அடிக்குவாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம வந்து இந்த மேட்ச் இல்ல, இதுக்கு போன மேட்ச் ஜிடி மேலே ஏதோ இல்லையோ, இல்ல இல்ல இவ விளையாடுவான் இவ அடிக்குவான்னு பார்த்தா ரிஷப் பந்த் வந்தான், ஓப்பனிங் அவனை வச்சாங்க, பெரிய மேஜிக் பண்ணான். ஓகே, இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு ரொம்ப பெரிய மேஜிக் பண்ணிட்டாங்க. ஓகே ப்ரோ, நானு இந்த எல்எஸ்ஜி மேட்சுக்கு பிக்ஸ் பண்ணு. முன்னாடி மேட்சுக்கு முன்னாடி காலைல உட்காந்து அந்த சீக்கி சீக்கான்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் சேனல் பண்றாரு. ஸோ அவங்கள பாத்துட்டு இருந்தேன். அவர் வந்துட்டு அவங்க பையன் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, இது ஒரு பொட்டல டீமு, இவங்க எல்லாம் சத்தியமா ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நானும் சரி, நான் சத்தியமா நினைச்சேன், சரி இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, நேத்து நான் தெரியாம ப்ரிவியூல சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு நானே சொல்றேன் இது ஒரு பொட்டல டீம். இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் ஐபிஎல் டீம் நான் பார்த்ததே இல்ல. அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், 10th பொசிஷனுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. சத்தியமா டவுட்டே சூப்பரா இல்ல. ஆடிட்டாங்க ப்ரோ. இனிமே இவங்க வந்தா என்ன வரலன்னா என்ன, அந்த கண்டிஷன்ல தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு செம்ம டஃப்பான ஃபைட் இருக்கு எல்எஸ்ஜிக்கு கேகேஆர் கூட. 10th ஸ்பாட் யாருக்குன்னு பிக்ஸ் ஆயிடும் அந்த மேட்ச்ல. நெக்ஸ்ட் மேட்ச் எல்எஸ்ஜி இல்ல கேகேஆர் இல்ல, கூட. அந்த மேட்ச் கேகேஆர் அடிக்குவாங்க. நம்ம போஸ்ட் மேட்ச் ப்ரீ மேட்ச் ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிடுறோம், கேகேஆர் தான் அடிக்கும். அட்லீஸ்ட் அதுல ஒருத்தர் இல்ல 4-5 பேர் அண்டர் ரேட்டட் பிளேயர் சொல்லலாம். இந்த டீம்ல எல்லாரும் சூப்பர் பிளேயர் ப்ரோ. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதே யாரும் நீங்க சொன்னீங்க இந்த பொட்டலா டீம் அப்படி இப்படின்ட்டு, ராஜஸ்தான்ல பிரஜல் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் போச்சுன்னா மேட்ச் போயிடும் அப்படின்னு பேசலாம். இந்த டீம்ல யார் எடுத்தா எவன் போவான், நீ எடுக்கிறது வேணாம், அங்க ஆறுறது 6 ஓவர். அவங்களே நாங்க போயிருவாங்கன்றியா? காஸ் போட்டாலே க்ளோஸ். எதுவுமே எதுவுமே இல்ல பேசுறதுக்கு. எனக்கு எதுவுமே இல்ல பேசுறதுக்கு எல்எஸ்ஜிய பத்தி. சத்தியமா ஒரு பொட்டலோ டீம் தான் இது. க்ளோஸ் முடிச்சிட்டாங்க இந்த டோர்னமெண்ட்டை. ஆர்ஆர் பேக் டு த டாப் 2ல வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் பிளே எஸ்ஆர்ஹெச். ஸோ அவங்களும் ஆக்சுவலி கொஞ்சம் கன்சர்னிங்கா இருக்காங்க. எல்எஸ்ஜி தவிர வேற ஏதாவது டீம் மாட்டி இருந்துச்சுன்னா ஐ திங்க் தேவோட கிவன் ஈஸி சேஸ்ன்னு தான் தோணுச்சு. 160 எல்லாம் ஆர்ஆர் மாதிரி ஒரு டீம் ரொம்ப கம்மின்னு தோணுச்சு. லாஸ்ட் கேம் கேகேஆர் கிட்டயும் 150 தான் அடிச்சாங்க, தோத்துட்டாங்க. இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் தோக்குற மேட்ச், ஜெயிச்சிட்டாங்க எப்படியோ. பட் தேர் போலிங் இஸ் லுக்கிங் குட். யாரும் இல்லைனாலும் யாராவது ஒருத்தங்க அந்த ஓப்பனிங் பவுலர்ஸ் நல்லா போடுறாங்க அவங்களுக்கு. ஸோ அது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். அவங்களுக்கு அந்த ஓப்பனிங் ஸ்பெல்ல விக்கெட்ஸ் போலன்னா தே ஆர் லூசிங் தட் கேம். ஸோ அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஆஸ் ஆஃப் நவ். ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட். இதுக்கு மேல அந்த எல்எஸ்ஜி டீமை பத்தி நான் பேச விரும்பல. உங்களுக்கு ஏதாவது பேசணுமா இந்த மேட்சை பத்தி? இல்ல we can move on to the preview of tomorrow's match. அதுதான் ப்ரோ, என்ன டீம் என்ன மேட்ச் இதுதான் சொல்லணும். அந்த மாதிரி டீம் அது. யூடியூப் கைட்லைன்ஸ் இருக்கு, இல்லைன்னா கம்ப்ளீட் டயலாக் கூட இவங்களுக்கு கரெக்டா மேட்ச் பண்ணலாம். ஆமா ஆமா, இவங்க ஓகே. என்ன ஐபிஎல் அவங்க என்ன தண்டை புடிச்சிட்டு இவங்களுக்கு ஒரு செப்பரேட் எடிஷன் வச்சிருந்தோம். 18 ஓவர் 8 ஓவர்ஸ் 10 இல்ல ஓவர்ஸ் ஏதோ வச்சிருந்தோம். அதுல கூட 12 டீம்ஸ் பண்ண போறாங்களா ஐபிஎல் இனிமே ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ அப்போ எல்எஸ்ஜி எப்படியாவது ஆக்ஷன்ல இருந்தே தூக்கிட்டா, இல்ல இந்த டீம் ஓனரையே கேன்சல் பண்ணி விட்டா வேற ஏதாவது நல்ல டீமாவது வரும் ஆப்ஷனுக்குன்னு தோணுது. ஐ திங்க் இல்ல இது இல்ல இது லாஸ்ட்ல இந்த இல்ல லைன், இல்ல இந்த லாஸ்ட்ல இந்த இந்த மீம்ஸ் சொல்லணும். அது எல் எல்எஸ்ஜி அப்புறமா கேகேஆர் ஆர் ட்ரைங் டு டெல் தேர் மோர் சப்போர்ட்டிங் மோர் தென் ஐபிஎல், தேர் சப்போர்ட்டிங் வார். அவங்க வார் பத்தி எல்லாம் சொல்லியிருந்தாங்க.
இந்த மாதிரி கிரைசஸ் ஆகுது, இதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் இல்லை, நாங்க வார் பத்தி பார்க்கணும், மனுஷங்கள்லாம் இதாயிருங்கிறான். டேய் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்குது இல்லைன்னா, இல்ல இல்ல அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா போகல எங்களுக்கு, இது பத்தி எல்லாம் இந்த யுத்த பத்தி எல்லாம் எங்களுக்கு கிரைசஸ் ஆகுது, பார்த்து நீங்க எங்களுக்கு இதெல்லாம் பண்ணாதீங்க. ஐ திங்க் 12 டீம்ஸ்ல கூட பிரஜல் சொன்ன மாதிரி ஐ டேம் இப்பயும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். 10, 11, 12 this for LSG with this squad. இந்த ஸ்குவாட் இருந்துச்சுன்னா வெரி டிஃபிகல்ட். இதுக்கு மேல அவங்க எல்லாம் எந்திரிச்சு வரவே முடியாது. ஸோ ஐ திங்க் வி கேன் ஃபைனலைஸ் தட் எல்எஸ்ஜி ஆர் 99% அவுட் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட். ஸோ யா வில் லுக் ஃபார்வர்ட். அந்த டீம் ஆடுற மேட்ச் எல்லாம் இனிமே யூஸ்லெஸ் இதாக தான் இருக்க போகுது. அவங்களுக்கு கிடைக்கிற ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் ஈஸியா வந்து 2 பாயிண்ட் வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு தோணுது. லெட்ஸ் டூ a quick preview on ஈஸியா. tomorrow's match. டுமாரோஸ் மேட்ச் ஒரு ஒரு எல் கிளாசிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. 2 டீம்ஸுமே அவ்வளோ எதுவும் பெருசா பண்ணல. ஸோ அதனால 10 டைட்டில் கிளாஷ் வேணா சொல்லிக்கலாம், நம்ம எல் கிளாசிக்கோன்னு சொல்லாம. ஸோ யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் தட் மேட்ச் கைஸ்? எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நாளைக்கு சென்னை அடிக்கணும்ட்டு. அண்ட் எனக்கு ஏதோ லைக் என் இன்ட்யூஷன் சொல்லுது நாளைக்கு சென்னை ஒரு சம்பவம் பண்ணுவாங்கன்ட்டு. ஏன்னா சென்னை வந்து ஒரு லாஸ், இப்போ ஒரு லாஸ்ல இருந்து வராங்க. மும்பை வந்து வேற லெவல் வின்ல இருந்து ஒன்று வராங்க. ஸோ இந்த 2 டீமோட கேம் பார்க்கறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த சைடு நம்ம ஹர்திக்கு என்ன பண்ணுவான்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த சைடு நம்ம கைக்வாட் ஆடுவாரா இல்லையா, அடிப்பாரா மும்பை மேலன்ற ஒரு கியூரியாசிட்டி ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் இப்போ ஆயுஷ் மாத்திரை வேற இல்லை. ஸோ ஆயுஷ் மாத்திரைக்கோட ஸ்பாட்ல யார் ஆட வைப்பாங்கன்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. அது என்ன பிளான் பண்றாங்கன்னு புரியல. இன்னொன்னு ஷாட்டுக்கு பதில் அக்கீல் ஹுசேனே இவங்க ஆட வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. லைக் ஓவராலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுது மேட்ச். அண்ட் அதே மாதிரி பவுலிங்ல அவங்க சைட்ல இருந்து தீபக் சாரை கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கறேன். வாய்ப்பே இல்லை. ஓகே மது, யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப என்னன்றது இன்ட்ரோ ரொம்ப நல்லா கொடுத்தீங்க ரிகார்டிங் சென்னை அண்ட் மும்பை, 2 பவர்ஃபுல் டீம்ஸ் with big names. So rivalry match, definitely it will be a rivalry match. But I feel, I mean, நீங்க சொன்ன மாதிரி both the teams are coming with expect பண்ண மாதிரி இந்த சீசன் போல. But yeah, tomorrow it will definitely be interesting match again. I think there are matches happening in Wankhede. I mean, இந்த சைடு பார்த்தா எல்லாம் மும்பை பிளேயர்ஸ் இருக்காங்க, இந்த சைட்ல கூட மும்பை பிளேயர்ஸ் இருக்காங்க in Chennai also. So it will be very interesting match. I mean, we are looking forward. So it's gonna be one of the rival. I mean, IPL அன்றது சென்னை மும்பை, சென்னை ஆர்சிபி, கேகேஆர் ஆர்சி, இந்த மாதிரி ரைவல். So this is one of the rivalry match in IPL. ஸோ கொஞ்சம் சம் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் நாளைக்கு மேட்ச்ல என்னன்னா, நோ ஆயுஷ் மாத்ரே. ஸ்பென்சர் ஜான்சன் இஸ் அரைவ்ட் இன் த கேம்ப். ஐ திங்க் தோனி ஆடுற சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பட் சம் ஆர் டெல்லிங் வில் நாட் பிளே. ஸோ இட் டிபெண்ட்ஸ். தோனி இல்லைன்னா ஊர்வில் பட்டேல், 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க இந்த ஆயுஷ் மாத்ரே ஸ்லாட் எடுத்துப்பாங்கன்னு தோணுது. அண்ட் ஃப்ரம் மும்பை பர்ஸ்பெக்டிவ், வில் ஜாக்ஸ் ஹஸ் ஜாயின் த டீம். நேற்று தான் அந்த இது போட்டாங்க, இன்ட்ரோ வீடியோ போட்டாங்க. ஸோ ஐ திங்க் ஹி இஸ் தேர் வித் த கேம்ப் நோ. மேபி வாங்கடேன்றதுனால ஐ திங்க் தேல் கோ வித் 1 பிளஸ் ஸ்பின்னர். அல்லாஹ் ஜன்ஃபாரை தூக்கிட்டு தேல் மேபி பிளே வில் ஜாக்சன் தோணுது நாளைக்கு, ஜஸ்ட் டு ஹேவ் தட் எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்ட் ஆப்ஷன். அவனும் ஸ்பின் போடுவான். ஸோ அதனால ஐ திங்க் தே மைட் கோ வித் தட் கைன்னு தோணுது. பிகாஸ் ஹர்திக் கேன் போல் டூ அண்ட் வில் ஜாக்ஸ் கேன் ஆல்சோ போல் டூ. பிகாஸ் இந்த மிடில் ஆர்டர் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மேபி அப்படி ட்ரை பண்ண சான்சஸ் இருக்கு. I don't see any other changes. I think Rohit Sharma will be back in தோணுது. பிகாஸ் இந்த மேட்ச்க்காக தான் அவன் ரெஸ்ட் எடுத்திருப்பான் லாஸ்ட் மேட்ச்னு தோணுது. ஜஸ்ட் பிகாஸ் he wanted to play CSK. So I think he'll definitely be back. At least as an impact player ஆடுவான்னு தோணுது நாளைக்கு. Let's wait and watch. Other than that, வேற எதுவும் சேஞ்சஸ் நான் பார்க்கல அந்த டீம்ல. Everyone will be playing the same thing, same team தான் தோணுது. Who are your impactful players for tomorrow? ஸோ நான் சென்னையில வந்து லைக் பிரேவிஸை சொல்லுவேன். ஏன்னா பிரேவிஸ் லைக் ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ்ல ஆடி இருக்கான், மும்பை பிச்லயும் ஆடி இருக்கான், அங்க நல்லா ஆடுறத பார்த்துருக்கேன். ஸோ நாளைக்கு வாங்கடையில வர்றதுனால அவன் வந்து இம்பாக்ட்ஃபுல்லா ஆடுவான்னு தோணுது சென்னையில. அண்ட் வென் இட் கம்ஸ் டு மும்பை, லைக் ரோஹித் சர்மா ஆடுறாருன்னா ஐ வில் கோ வித் him as an impactful player.
Okay, Madhu, your impactful picks. So I'll go with bowling from the both the side. So from the Mumbai, Bumrah. Bumrah, Boom. boom Bumrah, and Chennai, I'm very much expecting tomorrow from Anshul Kamboj. எதிர்பார்க்கலான்ட்டு எனக்கு தோணுது. If tomorrow there are chances, like he's doing depth also ரொம்ப நல்லா பண்றாரு. So I hope this man Bumrah மேல there is no doubt, there is no to talk, there is no debate. He's one of the best bowlers in today's generation, and he's 10 times better than other bowlers compared to comparison வரக்கூடாது when it comes to Bumrah. So yeah, it's Bumrah and Anshul Kamboj. நாளைக்கு எதிர்பார்க்க there is chances like he might do you know better in the bowling lineup. சான்சஸ் இல்ல, ஹீஸ் ஆல்ரெடி டூயிங் பெட்டர். இப்போ லைக் பர்பிள் கேப் இதுல கூட ம், இன்னைக்கு முகுல் சாரி ம், இன்னைக்கு பிரின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு விக்கெட் எடுத்ததுனால he got it for the first place. பட் அது வரைக்கும் correct, காம்போஸ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தான். ஸோ ஹீஸ் correct. ஆல்ரெடி டூயிங் குட். அதை அப்படியே கன்சிஸ்டன்டா கண்டினியூ பண்ண வந்து. யா ஸோ என்னோட இம்பாக்ட் பிக்ஸ் வந்துட்டு ஐ திங்க் டிகாக்கை பிக் பண்றேன். லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ஆறு சிஎஸ்கே bowling அவ்வளோ இதுவா இருக்காது தோணுது. அண்ட் ஓப்பனிங்ல நிறைய அடி வாங்கினாங்க அபிஷேக் சர்மா கிட்ட எஸ்ஆர்ஹெச் மேட்ச்லயும். ஸோ சிமிலர்லி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் டிகாக் டு ஸ்கோர் வெல் இன் திஸ் மேட்ச்னு தோணுது. ரோஹித் சர்மா தெரில, ஆஃப்டர் இன்ஜுரி என்ன எப்படி வருவான்னு தெரில. பட் வில் டு வெயிட் அண்ட் சி வருவானா என்னன்னு தெரியல. அதனால தான் நான் அவனை பிக் பண்ணல. இஃப் ரோஹித் இஸ் நாட் ஃபிட், தனிஷ் மலைவாரே ஆடுவான் அந்த மேட்ச். ஸோ டிகாக் இஸ் மை பிக் ஃப்ரம் மும்பை. ஃப்ரம் சென்னை ஐ எம் கோயிங் வித் சஞ்சு சாம்சன். பிகாஸ் அந்த அந்த கிரவுண்ட்ல தான் அவன் வாங்கடே செமிஃபைனல்ல 80 ஆர் 90 சம்திங் அடிச்சான். ஸோ அந்த குட் மெமரிஸோட மேபி அந்த கிரவுண்டுக்கு ரிட்டர்ன் வர்றதுனால மேபி ஐ கிவ் இம் தட் சான்ஸ். ஐ ஃபீல் நாளைக்கு என்னவோ ஹை ஸ்கோரிங் பிச் கொடுத்துருவாங்கன்னு தோணுது. அந்த கேகேஆர் பிச்சை கொடுத்தாலும் ஐ வில் நாட் பி சர்ப்ரைஸ்ட். ஸோ ஒரு 220 to 230 அந்த மாதிரி ஸ்கோர் போகும்னு தோணுது. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி நீங்களாம் நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல, ஒரு லாஸ்ட் 4-5 மேட்சஸா பேட் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் வின் ஆகுது ஆல் ஆஃப் சடன். ஸோ எல்லா டீமுமே கன்வின்சிங்கா வின் ம், ஆகுறாங்க. 90 ரன்ஸ், நேத்துமே 48 ரன்ஸ், இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அகைன் 40 ரன்ஸ். சண்டேவும் அதே மாதிரி தான் கன்வின்சிங்கா வின் ஆகுறாங்க டீம். ஸோ எல்லாம் கொஞ்சம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணி, ஐ மீன் சேசிங் தான் எடுக்கிறாங்க டாஸ் வின் பண்ணா. பட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் ஈஸியா வின் ஆயிட்டு போயிடுது இப்பெல்லாம். இஸ் இட் பிகாஸ் ஆஃப் தி பிக்சர் ஆர் எனிதிங் எல்ஸ்னு தோணுதா உங்களுக்கு? லைக் அதான் லைக் பிச்சு ஸ்லோ ஆனதுனால தான் நினைக்கிறேன். ஏன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடும்போது ஒரு டார்கெட் செட் பண்ணோன்ற ஒரு மைண்ட் செட்ல ஆடுவாங்க. ஸோ இப்போ அப்பனா ஒரு 150 160 கூட டீசென்ட், 180 வந்தா டிஃபெண்ட் பண்ணிடலான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் லைக் போலர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வருது. அண்ட் லைக் ஸ்லோ பிச்சுன்றதால லைக் ஆப்போனன்ட் டீம் சேஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ ஸ்லோ பிச்சுன்றதுனால தான். ஓகே, குவிக் ப்ரெடிக்ஷன். ஐ திங்க் பிரஜு ஆல்ரெடி சிஎஸ்கே சொல்லிட்டான். மது, யுவர் ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார் டுமாரோ? yeah. So என்னோட predictions, it will be very tough match. Again, it's a rivalry match. That's மாதிரி. So I'll go with Mumbai. It's like 60-40. நானும் ஆல்மோஸ்ட் மும்பை தான் போறேன். இட் வில் பி அ க்ளோஸ் கான்டெஸ்ட். பட் தெரியும். நான் வந்துட்டு 57-43 போறேன். ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் கமிங் ஃப்ரம் எ பிக் வின் அண்ட் சிஎஸ்கே இஸ் கமிங் ஃப்ரம் எ லாஸ். அண்ட் அவங்க இன்ஜரி கன்சர்னால ஒரு 2 பிளேயர்ஸ் டீம்ல இருந்து மிஸ் பண்றாங்க. 2 நியூ பிளேயர்ஸ் ஆர் கமிங் இன். ஸோ அதனால ஐம் கிவிங் எட்ஜ் டு மும்பை. ஸோ லெட்ஸ் எக்ஸ்பெக்ட் டு பி ஹை ஸ்கோரிங் கேம். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். திங்க் வி வில் கம் பேக் அண்ட் டூ தி போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ டுமாரோ. Till then, see you guys. Bye bye. Bye bye.